வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு நவீன அறிவியல் தொடங்குறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இன்னைக்கு நாம பயன்படுத்துற அதிநவீன வேதியியல் சூத்திரங்கள் எல்லாமே மிக துல்லியமா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, அதுவும் அந்த சூத்திரங்கள் எந்தவிதமான அறிவியல் குறிப்பேடுகள்லயும் இல்லாம சாதாரண தமிழ் கவிதைகள்லயும் யாருக்கும் எளிதில் புரியாத வார்த்தை ஜாலங்களா மறைச்சு வைக்கப்பட்டிருந்தா? வாவ், நிஜமாவே அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அப்படி ஒரு மாபெரும் ரகசிய உலகத்துக்குள்ளதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் பழைய கவிதைகளை கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல உயிர்களை பணயம் வச்சு பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசிய வேதியியல் மற்றும் ஆன்மீக குறிப்பை பற்றிதான். கண்டிப்பா. அதாவது போகர் அருளிய போகர் 7000 அப்படிங்கிற மாபெரும் நூல்ல இருந்து சௌக்கார குரு அப்படிங்கிற ஒரு மர்மமான செய்முறையை தான் நம்ம இன்னைக்கு முழுமையா டீகோட் பண்ண போறோம். ஆமா, பொதுவாவே சித்தர்கள் அப்படின்னாலே தாடி வளர்த்துக்கிட்டு காட்டுல தவம் செய்யற முனிவர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அவங்க மிகச்சிறந்த வேதியியலாளர்கள், மருத்துவர்கள், குறிப்பா சொல்லப்போனா பிரபஞ்சத்தோட ரகசியங்களை ஆராய்ந்த விஞ்ஞானிகள். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த குரு அப்படிங்கிற வார்த்தைய சித்த மருத்துவத்திலயும் ரசவாதத்திலயும் அடிக்கடி பயன்படுத்துறாங்களே, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? அது என்ன ஏதோ மந்திர பொருள் மாதிரி சொல்லப்படுதே. ரொம்ப சிறப்பான கேள்வி இது. ரசவாதம் அப்படிங்கிறது சாதாரண உலோகங்களை தங்கமா மாத்துறது அப்படின்னு மட்டும்தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆமா, அப்படிதானே பொதுவா சொல்வாங்க. ஆனா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ரசவாதம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். குரு அப்படிங்கிறது ஒரு உச்சகட்ட பொருள். ஓ, உச்சகட்ட பொருள்னா? அதாவது ஒரு சாதாரண இரும்பையோ செம்பையும் எப்படி தரம் உயர்த்தி தங்கமா மாத்த முடியுமோ அதே போல நோய்களாலையும் முதுமையாலையும் அழியக்கூடிய அந்த மனித உடலை நோயற்ற ஒரு கல் மாதிரி உறுதியான உடலா மாத்த முடியும் அப்படின்னு அவங்க நம்புனாங்க. அடா, அந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மிக உயர்ந்த வீரியமிக்க வேதியியல் கலவைதான் அந்த சௌக்கார குரு. இதை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்நாள் சாதனை மாதிரியே கருதப்பட்டுச்சு. அப்படியென்றால் மரணத்தை வெல்லும் அல்லது உடலை உருக்கமாக்கும் ஒரு ரகசிய ஃபார்முலாவைத்தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, போகர் எப்படி இந்த செய்முறையை விளக்குறாரு? எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல ஒரு வேதியியல் ஆய்வகத்தை அவர் எப்படி செயல்படுத்துறாரு அப்படிங்கறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். நான் இப்போ போகர் 7000 நூலோட 38வது பாடல்ல அவர் சொல்ற அந்த செய்முறையை வாசிக்கிறேன், கேளுங்க. படிவார்த்து மத்திப்பாய் குச்சியாலே பாங்காக வடிக்கடிக்கும் 3 நாள்தான் நடினாலா நாலிருத்து தெளிவையெல்லாம் நாட்டாம் பரணிதடில் அடைத்து கொண்டு துடிமுன்னன் சௌக்காரம் தன்னைத்தானும் சுழுகாக எடுத்துமே கல்வத்திட்டு நெடிகானும் மறைத்தரத்து 3 புடம் போடு நிஜமான சௌக்கார குருவும் ஆச்சே. அருமை. இத படிக்கும்போது இது ஏதோ இலக்கிய நயத்துக்காக எழுதப்பட்ட கவிதை மாதிரி எனக்கு தெரியல. ஒரு லேப் மேன்வலை படிக்கிற மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கு. இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழமா பகுப்பாய்வு செய்வோம். முதல்ல படிவார்த்து மத்திப்பாய், இதோடைய வேர்ச்சொல் அல்லது நேரடி பொருள் என்ன? இதுல படி அப்படின்னா அளவு, வார்த்து அப்படின்னா ஊற்றுதல், மத்தித்தல் அப்படின்னா ஒன்னா சேர்த்து கலக்கிறது. ஓஹோ, அளவோடு ஊற்றி கலக்கிறது. கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட திரவத்தை சரியான அளவுல ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதை நல்லா பிசைஞ்சு கலக்கிறதுன்னு நாம சொல்லலாம். இது ஒரு வேதியியல் செயல்முறையோட மிக அடிப்படையான ஆரம்ப கட்டம். திரவங்களை அளவோட ஊற்றி சேர்க்கிற இந்த இடத்துல தான் வேதியியல் வினைகள் தொடங்குது. சரி, அடுத்ததா குச்சியாலே பாங்காக வடிக்கடிக்கு 3 நாள்தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு குச்சிய பயன்படுத்தி தொடர்ந்து 3 நாட்கள் சீராக கலக்கணும், வடிகட்டணும்னு சொல்றாரு. ஏன் சரியா 3 நாட்கள்? ஒரு திரவத்தை கலக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ நீண்ட நேரம் எடுத்துக்கணும்? இங்கதான் அந்த அறிவியலோட நுணுக்கமே ஒளிஞ்சிருக்கு. சில வேதியியல் கலவைகள் உடனடியாக தங்களுக்குள்ள வினை புரியாது. டைம் எடுக்கும். ஆமா, அந்த திரவத்துல உள்ள துகள்கள் எல்லாமே முழுமையா கரைஞ்சு அதோட தன்மை முற்றிலுமா மாறணும் அப்படின்னா அதை தொடர்ந்து அசைச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ, இப்ப மாடர்ன் லேப்ல சென்ட்ரிஃபியூஜ் அல்லது ஆட்டோமேட்டிக் ஸ்டிரர் யூஸ் பண்ணுவாங்களே, அது மாதிரியா? எக்ஸாக்ட்லி.
இன்னைக்கு நவீன ஆய்வகங்கள்ல சுழற்றி கலக்கிற தானியங்கி இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க இல்லையா? அந்த இயந்திரம் செய்யற அதே வேலைய ஒரு குச்சிய கொண்டு 3 நாட்கள் எந்த இடைவெளியும் இல்லாம தொடர்ந்து செய்ய சொல்றாரு. ஒரு சின்ன பிழை நடந்தாலும் அந்த வேதியியல் வினை முறிஞ்சிடும். வாவ், ஆச்சரியமா இருக்கு. அடுத்த வரி பாத்தீங்கன்னா, நடினாலா நாளிருத்து தெளிவையெல்லாம் நாட்டமாம் பரணிதனில் அடைத்துக்கொண்டு. நாலா நாள் இருத்து, அதாவது 4ஆம் நாள். தெளிவையெல்லாம் அந்த திரவத்திலுள்ள தெளிந்த நீரை மட்டும் பிரித்தெடுப்பது. அத பரணிதனில் அடைத்து வைக்க சொல்றாரு. பரணி அப்படின்னா பீங்கான் அல்லது காற்று புகாத ஜாடிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த தெளிந்த நீரை பிரித்தெடுப்பதன் பின்னணி என்ன? நவீன வேதியியல்ல வண்டல பிரிச்சு தெளிந்த நீரை மட்டும் எடுக்கிற ஒரு முறை இருக்கு. கலக்கப்பட்ட அந்த திரவத்தை அசையாம வைக்கும்போது கனமான துகள்கள் எல்லாமே பாத்திரத்தோட அடியில தங்கிடும். ஆமா, செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோமே. கரெக்ட். மேல மிக தெளிவான ஆனா வீரியமிக்க சாறு மட்டும் மிதக்கும். அதை மட்டும் வண்டல் கலங்காம மிக மெதுவா பிரித்தெடுக்கணும். அதை ஏன் காற்று புகாத பரணில வைக்கணும் அப்படின்னா, காத்துப்பட்டா ரியாக்ட் ஆயிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த திரவம் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையோ அல்லது ஆக்சிஜனையோ உள்வாங்கினா அதோட வேதியியல் பண்பு மாறிடும். அதாவது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடும். அதை தடுக்கிறதுக்காகவே காற்று புகாத ஜாடிய பயன்படுத்த சொல்றாரு. அப்பப்பா. அதற்கடுத்து சுழகாக எடுத்துமே கல்வத்திட்டு. சுழகாக அப்படின்னா சுலபமா அதனை எடுத்து கல்வம் எனப்படும் அரைக்கும் கல்லில், அதாவது மோர்டார்ல போட்டு அரைக்கணும்னு சொல்றாரு. நெடிகாணும் மரைத்தரத்து 3 புடம் போடு. நெடி அப்படின்னா வாசம் அல்லது ஒருவித புகை. அந்த நெடி வரும் அளவுக்கு அரைத்து 3 முறை புடம் போடணும்னு சொல்றாரு. கடைசியா நிசமான சவுக்கார குருமாச்சே. இப்படி செய்தால் உண்மையான வீரியமிக்க சவுக்கார குரு தயாராகிவிடும்னு சொல்றாரு. இந்த புடம் போடுதல் அப்படின்னா என்ன? எதற்காக அதை செய்யணும்? அது ஒரு மிகச் சிக்கலான நுட்பமான தொழில்நுட்பம். ஒரு பொருளை நேரடியா நெருப்புல காட்டினா அது என்ன ஆகும்? எரிஞ்சு கருகிடும். ஆமா, சாம்பலாயிடும். ஆனா அதோட உள்ள இருக்கிற தேவையற்ற மாசுகளை அகற்றி அந்த பொருளோட கட்டமைப்பை மாத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை தொடர்ந்து பல மணி நேரங்களுக்கு பராமரிக்கணும். அதுக்காக ஒரு குழியை தோண்டி அதுல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காய்ந்த வரட்டிகளை அடுக்கி நடுவுல இந்த மருந்த காற்று புகாத அகல் விளக்குல வச்சு மூடி அதை எரிய விடுவாங்க. ஓ, இதுதான் புடம் போடுறதா? ஆமா, ஒவ்வொரு வகையான பொருளுக்கும் எத்தனை வரட்டி வைக்கணும், எவ்வளவு ஆழத்துல புடம் போடணும் அப்படிங்கிற துல்லியமான கணக்கு இருக்கு. இன்னைக்கு நவீன அறிவியல்ல அவனில் அல்லது எலக்ட்ரிக் ஃபர்னஸ் பயன்படுத்தி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றோமே, அதை சற்றும் பிழையன்றி செய்யற பழங்கால தொழில்நுட்பம் தான் இந்த புடம் போடுதல். உண்மையிலே ஒரு வேதியியல் கலவையை உருவாக்குறது எவ்வளவு சவாலான காரியம் அப்படிங்கறது இப்ப என்னால உணர முடியுது. ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சொல்லுங்க? இவ்வளவு துல்லியமான அறிவியல இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு சூத்திரத்தை போகர் ஏன் இவ்வளவு வெளிப்படையா சொல்றாரு? பொதுவா சித்தர்கள் அப்படின்னாலே எல்லாத்தையும் மறைச்சு வைப்பவர்கள் அப்படிங்கிற பிம்பம் தானே இருக்கு. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதற்கான விடைய அவர் 39வது பாடல்ல சொல்றாரு. நான் அதை படிக்கிறேன். சவுக்கார குருதனியே சித்தரல்லா சப்தித்துச் சொல்லாதே போனாரையா மௌக்காரம் சிவந்தாய் கன்றருளிச் செய்தார் மாயவள் மைந்தன்மேல் மகிழ்ந்து கூர்ந்து தௌக்கமாம் போகரென்ற சிறியனுக்கு தாயளித்த தாளதனை சாதித்தேனான் ஊக்கமான் சித்தருக்கிங்குதவியாக உண்மையாய் ஒழிப்பில்லாது உரைத்திட்டேனே. இந்த வரிகள்ல ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்டது அப்படிங்கறத பாருங்களேன். உண்மைதான். இதனுடைய வேர்ச்சொற்களை நாம கவனிச்சோம்னா பல உண்மைகள் புலப்படும். சப்தித்துச் சொல்லாதே போனாரையா. சப்தம் அப்படின்னா ஒலி அல்லது பேச்சு. அதாவது மற்ற சித்தர்கள் எல்லாரும் இந்த சவுக்கார குருவை பத்தி வாய் துறந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அதை ஒரு ரகசியமாவே தங்களுடனேயே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போகர் சொல்றாரு. ஆமா, அடுத்து அந்த ரகசியம் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிற சுவாரஸ்யமான பயணத்தை விளக்குறாரு. மௌக்காரம் சிவந்தாய்க்கன்று உளிச் செய்தார். அதாவது சிவபெருமான் இந்த ரகசியத்தை அன்னை பார்வதிக்கு அருளினார். மாயவள் மைந்தன்மேல் மகிழ்ந்து கூர்ந்து, அந்த அன்னை தன் மகன் முருகன் மீது கொண்ட அன்பினால இத உபதேசித்தார். அப்புறம் எப்படி அது போகருக்கு வந்துச்சு? தவுக்கமாம் போகரென்ற சிறியனுக்கு தாயளித்த தாளதனை சாதித்தேனான். ஆமா, மிகவும் சிறியவனான எனக்கும், அதாவது போகருக்கும், அன்னை இதை அளிச்சதால நான் இதை செய்து முடிச்சேன், சாதிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கேதான் போகரோட முற்போக்கான எண்ணம் வெளிப்படுது. இந்த செய்முறையை அவர் தற்செயலா கண்டுபிடிக்கல.
தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு ஒரு அறிவாற்றல் அது. கண்டிப்பா. கடைசி வரிய கவனிங்க. ஒளிப்பில்லா துறை திட்டேனே. ஒளிப்பு அப்படின்னா மறைத்தல். எந்த ஒளிவு முறையும் இல்லாம உண்மையாக நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அறிவு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட மட்டும் முடங்கி கிடக்கக்கூடாது, அது பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிற போகரோட இந்த மனநிலை உண்மையிலே வியக்க வைக்குது. இது நான் இப்படி பார்க்கறேன். இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் உருவாக்குறவங்க தாங்க எழுதின கோட்ஸ்களை மத்தவங்களும் பயன்படுத்தி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் சோர்ஸா, அதாவது பொதுவெளியில இலவசமா கிடைக்க செய்வாங்க இல்லையா? ஆமா, ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. போகர் செஞ்சது அந்த பழங்காலத்து ஓப்பன் சோர்ஸ் தொழில்நுட்பம் மாதிரி செயல்படுது. தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரகசிய சூத்திரத்தை வரும் தலைமுறைக்கு அவர் கற்றற்ற அழிவா கொடுத்துட்டாரு. மிகச் சரியான ஒப்பீடு. ஆனா அது அப்படி எளிதா எல்லாரும் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? அவர்தான் வெளிப்படையா சொல்லிட்டாரே. வெளிப்படையா சொன்னாலும் சித்தர்களுக்கு உரிய சில குறியீடுகள், அதாவது பரிபாஷைகள் இந்த நூல்ல நிறைஞ்சிருக்கு. வெளிப்படையா சொல்ற மாதிரி தோன்றினாலும் உள்ள மிகப்பெரிய ரகசிய முடிச்சுகள் இருக்கும். நேரடியாக கற்ற மாணவர்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தையோட உண்மையான பொருளும் வேதியியல் தன்மையும் புரியும். ஓ, அத பத்தி தான் நான் அடுத்ததா கேட்க நினைச்சேன். அவர் தன் நூல 7ஆம் காண்டம் பிட்காண்டம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறது சுட்டி காட்டுறாரு. அதுல 40வது பாதல்ல மைந்தலையாம் நாகம் பஞ்சதலை சௌகாரத்துள் புகுந்தால் சகல சித்தும் சித்திக்கும் அப்படின்னு ஒரு வரி வருது. இத படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நாகம் பஞ்சதலை அப்படின்னு சொல்றாரே, இது உண்மையிலே ஒரு 5 தலை பாம்ப குறிக்குதா? நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். ஏன்னா சித்த மருத்துவத்துல பாம்போட விஷத்தை முறிச்சு மருந்தா பயன்படுத்துற வழக்கம் இருக்கே, ஒருவேளை இது ஏதேனும் கடுமையான கொடிய ரசாயனத்தோட பேரா இருக்குமோ? சித்தர்கள் சில கொடிய நச்சுக்களை மருந்தா பயன்படுத்தினது உண்மைதான். ஆனா இங்கே 5 தலை நாகம் அப்படிங்கிறது ஒரு நேரடியான பொருளை குறிக்கல. அது ஒரு குறியீடு. இது நமது மனித உடலோட ஐம்புலன்களை குறிக்கலாம், அல்லது யோக மார்க்கத்துல சொல்லப்படுற குண்டலினி சக்தியை குறிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நாம இதுவரைக்கும் அளவுகள், திரவங்கள், புடம் போடுதல் அப்படின்னு அப்பட்டமான கெமிஸ்ட்ரி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதை ஏன் உடனடியா ஆன்மீகம், குண்டலினி அப்படின்னு கொண்டு போகணும்? இது கொஞ்சம் லாஜிக்கு முரணா இல்லையா? அப்படி தோணலாம், ஆனா அது முரண் கிடையாது. சித்தர்களோட அறிவியல்ல பொருளும் அதை கையாளுற மனிதனும் வெவ்வேறானவர்கள் கிடையாது. இத நாம ஸ்பிரிச்சுவல் அல்கெமி, அதாவது ஆன்மீக ரசவாதம் அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஸ்பிரிச்சுவல் அல்கெமி. ஆமா, சௌகரக்குரு அப்படிங்கிற அந்த உயர்நிலை பொருளை செய்யும்போது வெறும் லேப் உபகரணங்கள் மட்டும் இருந்தா பத்தாது. அதை செய்பவரோட மனமும் ஐம்புலன்களும் ஒருமுகப்படணும். ஒரு வேதியியல் வினையை உற்று நோக்கும்போது ஆய்வாளனோட கவனமும் மூச்சு பயிற்சியும் அந்த இடத்தோட தன்மையே மாத்தும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. புறத்துல நடக்கிற ரசவாதம் அகத்திலையும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தத்துவம். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அதாவது பொருளும் அதை கையாளும் மனிதனோட உள்நிலையும் இணையிற ஒரு புள்ளி. சரி, இவ்ளோ பெரிய ரகசியங்களை, இவ்ளோ சிக்கலான தத்துவங்களை போகர் எப்படி கத்துக்கிட்டாரு? அவருக்கு இந்த அறிவியலை சரிபார்க்க யார் இருந்தாங்க? இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிடுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த சோர்சஸ் அல்லது பிப்ளியோகிராஃபி காட்டுவார் இல்லையா? அப்படி ஏதாவது சிஸ்டம் இருந்ததா? நிச்சயமா இருந்தது. அதுதான் இந்த நூலோட இன்னொரு பிரமிக்க வைக்கும் சிறப்பம்சம். 41 மற்றும் 42வது பாடல்கள்ல போகர் தனக்கு கிடைச்ச தரவுகளை ஒரு நவீன ஆய்வு கட்டுரையில உள்ள மேற்கோள் பட்டியல் மாதிரி லிஸ்ட் பண்றாரு. ஆமா, அவர் சொல்ற பேர்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திருமூலர், சிவயோக முனி ஆகியோரை தன் பாட்டனார் அப்படின்னு சொல்றாரு. காலங்கிநாதரை தன் தந்தை அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். ராமதேவர், ரோமமுனி, சங்கரமுனி, நந்தீசர் அப்படின்னு மாபெரும் அறிஞர்களோட பட்டியலே தராரு. இவங்களோட நூல்களுக்கு நடுவுல தனது நூலையும் வைப்பதா அவர் பெருமையோடு சொல்றாரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் 43வது மற்றும் 44வது பாடல்கள்ல வருது. பொதுவா ஒரு பெரிய ஆளுமை தன்னிடம் எந்த குறையும் இல்ல அப்படின்னு தான் காட்டிக்க நினைப்பான். கண்டிப்பா. ஆனா போகர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆரம்பத்துல தான் எழுதின நூல்ல பல பிழைகள் இருந்ததாகவும், கடுமையான சொற்கள், தேவையற்ற புன்சொற்கள் இருந்ததாகவும் வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. என்னது? மாபெரும் சித்தர் போகர் தாய் எழுதுனதுல தப்பிருந்தது அப்படின்னு பகிரங்கமா சொல்றாரா? ஆமா, அவர் அதை அப்படியே விட்டுடல. தன் குருநாதர்களான தேசிகர் மற்றும் காலங்கிநாதர் கிட்ட அந்த நூலை கொடுக்கறாரு. அவங்க அதை படிச்சு அதுல இருந்து பிழைகளை திருத்தி அதனை செந்தமிழாக்கி ஒப்புதல் அளிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. வாவ்! இத நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பாருங்க. இது அச்சு அசலா இன்னைக்கு நாம ரிசர்ச் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணும்போது நடக்கிற பியர் ரிவ்யூ அல்லது எடிட்டோரியல் ப்ராசஸ்.
ஒரு ஆய்வுக் கட்டுரை எப்படி பலரால் சரிபார்க்கப்பட்டு வெளியிடப்படுதோ அதே முறை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பின்பற்றப்பட்டிருக்கு. நான் ஒரு மாபெரும் சித்தர் அப்படிங்கிற அகந்தை இல்லாம தம் பிழைகளை ஒப்புக்கொள்ற போகரோட பணிவு ஒரு புறம், அதை ஆய்வு செய்து திருத்தி வெளியிடுற ஒரு மிகச்சிறந்த பியர் ரிவ்யூ சிஸ்டம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னொரு புறம். இது உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. ஆமாம். 45ஆம் பாடல்ல போகர் இதற்காக ஒரு பெரிய நன்றி உணர்வை காட்டுறாரு. காலங்கிநாதர் தன் தலைமீது பாதம் வச்சு ஆசிர்வதித்ததாலேயே இந்த காரசாரம், அதாவது இந்த நூலோட முழுமையான வீரியத்தை தன்னால நூல்ல வைக்க முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து சொல்றாரு. உங்களுக்கு ஒன்னு புரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பும் தனிமனிதனோட சாதனை மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய குரு பரம்பரையோட பல அறிஞர்களோட கூட்டு முயற்சி. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. சரி, தத்துவங்களும் குரு பக்தியும் பரிபாஷைகளும் ஒரு புறம் இருக்கட்டும், நிஜத்துல அந்த சௌக்கார குருவை செய்ய என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு 46வது பாடல்ல போகர் நேரடியாகவே பட்டியலிடுறாரு. ஓ, இன்கிரீடியன்ஸ் லிஸ்டா? ஆமா, அது வெறும் கற்பனை இல்ல, நிஜமான வேதியியல் அப்படிங்கறது அந்த பொருட்களோட பட்டியல் நமக்கு உணர்த்தும். எனக்கும் அந்த மூலப்பொருட்கள் பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த பட்டியல் இதோ: உசரத்தின் பூ, கல்லுப்பு, வெடியுப்பு நீர், கடுங்காரச் செய்நீர், திராவகம். இந்த பேர்களை கேட்கும்போதே இது ஏதோ மந்திரதந்திரம் கிடையாது, இது அப்பட்டமான கெமிஸ்ட்ரி லேப் ஒர்க் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. சரியா சொன்னீங்க. இதுல உசரத்தின் பூ அப்படிங்கிறது உயரமான மலைகள்ல வளரும் ஒரு குறிப்பிட்ட மூலிகை அல்லது பூவா இருக்கலாம். கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சதுதான் ராக் சால்ட். வெடியுப்பு நீர் அப்படிங்கிறது சால்ட் பீட்டர் வாட்டர், அதாவது பொட்டாசியம் நைட்ரேட், வேதியியல் உப்பு. ஓஹோ. கடுங்காரச் செய்நீர் அப்படிங்கிறது மிக வீரியமான காரத்தன்மை கொண்ட, அதாவது ஸ்ட்ராங் ஆல்கலைன் திரவம். திராவகம் அப்படிங்கிறது ஆசிட்ஸ். இங்கதான் போகரோட மேதமை இருக்கு. வெடியுப்பு மாதிரியான ஒரு உப்போட அமிலங்களை சேர்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அது தங்கம் மாதிரி கடினம்னா உலோகங்களை கூட கரைக்கக்கூடிய அளவுக்கு மிக வீரியமான திரவமா மாறும். உப்புகளையும் அமிலங்களையும் காரங்களையும் சரியான விகிதத்துல கையாள்ற வேதியியல் திறன் அவருக்கு இருந்திருக்கு. கிரேட். இரும்பு அல்லது செம்பு போன்ற உலோகங்களோட அணு அமைப்பை உடைச்சு அவற்றை உயர்ந்த உலோகமா மாத்துறதுக்கு இது போல மிக கடுமையான அமிலங்களும் காரங்களும் தேவைப்பச்சு. இது ரொம்ப வியப்பா இருக்கு. இவ்ளோ ஆபத்தான ரசாயனங்களை கையாள்ற விஷயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா பாடலோட 2வது வரியில வாசியாஞ்ச உட்கார குருவினாலே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. வாசி அப்படிங்கிற சொல்லுக்கும் இந்த ரசாயனங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சித்தர்களோட அறிவியல்ல மிக ரகசியமான திறவுகோள். இந்த அமிலங்களையும் உப்புகளையும் சாதாரணமா ஒருத்தர் கலக்கினா சௌக்கார குறை கிடைச்சிடாது. வெறும் வேதியியல் மாற்றம் மட்டுமே அங்க நடக்காது. வாசி அப்படின்னா மூச்சு அல்லது பிராணன் அப்படின்னு பொருள். மூச்சை உள்ளிழுத்து நிறுத்தி வெளியிடுற வாசி யோகம் அப்படிங்கிற கலையை சித்தர்கள் தீவிரமா பயின்றாங்க. ஓ, அந்த பிராணாயாம மாதிரி மூச்சு பயிற்சியா? ஆமா, அதேதான். அந்த யோக நிலையில மனமும் மூச்சும் ஒடுங்கிய நிலையில இருந்துகிட்டு இந்த ரசாயனங்களை கையாளும்போது அந்த செயலை செய்பவரோட உள்நிலை ஆற்றலும் அந்த வேதியியல் கலவையில ஊடுருவுது அப்படின்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. வாவ். ஒரு மனிதனோட மிக உயர்ந்த மனநிலையும் மிக துல்லியமான வேதியியல் கலவையும் இணையும் போதுதான் இந்த செய்முறை முழுமையடையுது. ஒரு மனிதனோட உள்நிலை ஆற்றலும் புறத்துல இருக்கிற வேதியியல் பொருட்களும் ஒன்னோட ஒன்னு ஊடாடுற ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் இது. நாம இதுவரைக்கும் பார்த்தத கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். முதல்ல ஒரு சாதாரண செய்முறையா அளவுகளை குறிக்கும் பாடலா இந்த அலசல் தொடங்குச்சு. ஆமா, திரவத்தை கலக்கிறது, வண்டல பிரிச்சு தெளிந்த நீரை எடுக்கிறது, புடம் போடுறது அப்படின்னு 38வது பாடல் ஒரு மிகச்சிறந்த வேதியியல் செயல்முறையை நமக்கு காட்டுச்சு. அப்புறம் இது எப்படி மத்தவங்களால பல காலமா ரகசியமா காக்கப்பட்டு பின்னாடி போகிறாரால எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பொது வழிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். கண்டிப்பா. வெறும் ரசாயனங்கள் மட்டும் இல்லாம ஐம்புலங்களை குறிக்கிற குறியீடுகள், வாசி யோகம் அப்படின்னு மனிதனோட ஆற்றலும் இதுல இணையணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் மேலா தான் எழுதுனதுல உள்ள பிழைகளை தான் குருநாதர்கள் மூலம் சரிபார்த்து திருத்தின போகரோட பணிவையும் அந்த பழங்காலத்து பியர் ரிவ்யூ மதிப்பீட்டு முறையையும் கண்டு நாம வியந்தோம். சுருக்கமா சொல்லணும்னா சித்தர்கள் வெறும் மூட நம்பிக்கைகளை மட்டும் சார்ந்து இயங்கல. சோதனை செய்தல், சரிபார்த்தல்,
பிழைகளை திருத்துதல் அப்புறம் புதுவெளிக்கு வெளியிடுதல் அப்படிங்கிற ஒரு முழுமையான முற்போக்கான அறிவியல் கட்டமைப்பை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம பெறுகின்ற மிகப்பெரிய பாடம். உண்மையிலேயே இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, வேதியியல் ஆய்வகம், கண்ணாடி பாத்திரங்கள், துல்லியமான அறிவியல்னு. போகர் போன்ற சித்தர்கள் இவ்வளவு துல்லியமான அமிலங்கள், வெடியுப்பு மற்றும் ரசாயனங்களை வெறும் கவிதைகளுக்குள்ள, பாடல்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற நவீன வேதியியலோட பல அடிப்படைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மொழியில ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அது. இன்னும் எத்தனையோ பனையோலை சுவடிகள், சாதாரண பக்தி பாடல்கள் அப்படிங்கிற பெயர்லயும் அல்லது புரியாத தத்துவ கவிதைகள் அப்படிங்கிற பெயர்லயும் எவ்விதமான அதிநவீன அறிவியல் சூத்திரங்களை தன்னுள் புதைச்சு வச்சிருக்க கூடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க ஒரு பழங்கால தமிழ் பாடலை படிக்கும்போது அது வெறும் வார்த்தைகளை அடுக்கிய கவிதைதானா, அல்லது காலத்தை வென்ற உங்களை ஆச்சரியத்துல உறைய வைக்கும் ஒரு மாபெரும் அறிவியல் குறிப்பா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு சிந்தனையோட நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யலாம். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.